ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வேலை கொஞ்சம் கஷ்டமாக போகும்னு நினைக்கிறேன். ஸ்கூல் டியூட்டி முடிச்சுட்டு வந்தோன்னா மாமா ரேஷன் கடைக்கு போக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சில பொருள் வாங்கினார் சொல்லியிருக்காங்க. ஜமேல போய் ஓனரும் கூப்பிட்டு அதிகம் கிளீன் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை நீங்கள் பார்ட்டி எதனா நடக்குதுன்னு தெரியல. சப்போஸ் அப்படி பார்ட்டி வச்சா சீசர் ரெடி பண்ணணும். குளிக்க கூட இல்லை. ஃபஸ்ட்டு போய் ரேஷன் கடையில் பொருள் வாங்கின்னு வருவோம். இதான் வந்து திறக்க போகிறாரு. ஒரு 5 பேர்கிட்ட இருக்காங்க. சரி, நம்ம உள்ளே போய் கார்டு கொடுத்துட்டு பில்லு போட்டுன்னு வருவோம். நம்மளை சாவடிக்கிறதுக்குனே அங்கங்கே ஒரு பிரச்சனை வருது. இந்த மில்க்கு 3 பாக்ஸும் வேற ஒரு பில்க்கு 3 பாக்ஸும் மாமா எழுதி அனுப்பியிருக்காங்க. அவன் இந்த மில்கே 6 பாக்ஸ் கொடுத்துருக்கான், அந்த மில்க் இல்லைன்னு. மாமா என்ன பிடிச்சின்னு கற்றோன்னா குமார் ஒரே மில்காக வாங்கி வந்துருக்குன்னு. நம்ம என்ன சொல்கிறது இவனுங்கள்கிட்ட? சரி, இந்த பொருள் இங்கே வாங்கியாச்சு. நம்ம போய் மல்லிகடையில் பொருள் வாங்கின்னு வரலாம். மல்லிகடைன்றேன், வீட்டுக்கு தேவையான எல்லா காய்கறியும் வாங்கினோன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி நான் சொல்கிறது மட்டும் வாங்கினவான்றாங்க. நம்மளை பார்த்தா பைத்தியமாக என்ன நினச்சிக்கிறாங்களா என்னன்னு தெரில. தக்காளி, உருளைக்கிழங்கு, எலுமிச்சம்பழம், இஞ்சி, கூஸ்பரா, பக்தோனஸ், ஜிர்ஜிர், நானா, வாழைப்பழம், அதுக்கப்புறம் ஆப்பிள். எப்போ ஜெமே வந்தாலும் இந்த சம்மன் ஸ்லைடர் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஏன்னா பசங்க இதுதான் அதிகம் சாப்பிடும். அப்புறம் ஃப்ரெஞ்சு ஃப்ரை, சிக்கன் ட்ரிப்ஸ் ரோப் ஒரு கார்ட்டூன் எடுத்துக்கினேன். லெமன் ஒரு 6 பீஸ் எடுத்து வச்சுக்கினேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் சிக்கன் அது ஒரு 2 கேட்டாங்க, அதை எடுத்து வச்சுக்கினேன். அப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள். டோட்டல் பில்லு 19 தினார் ஆச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த பொருள் எடுத்து லிஃப்ட்டில் வைப்போம். வெயில் வர அடிக்குது. நேற்று ஃபுல்லு இதுவாக இருந்துச்சு, இன்றைக்கி ஃபுல்லு வெயில் அடிக்குது. அந்த பொருளையெல்லாம் எடுத்து வச்சுட்டு வீடு ஃபுல்லும் கழுவுனேன். ஓனர் எதனா பார்ட்டி வைக்க போகிறாரான்னு தெரில, கழுவுன்ட்டார். அவர் கழுவு சொல்லலாம் கண்டிப்பாக கழுவி இருக்க மாட்டேன். அவர் பார்ட்டி வச்சார்னா நைட்டுக்கு சீசாலாம் வர ரெடி பண்ணி கொடுக்கணும். ஃப்ரெண்டுங்க எத்தனை பேர் வராங்கன்னு தெரில. இன்றைக்கி போசை தான் நமக்கு. அது இல்லாமல் டுடே வீக்கெண்ட். பசங்க ஃபுல்லும் வெளியே போவோம். அவங்கள வர இட்டுன்னு போய் விடணும். இன்னும் சாப்பிடல, பசி வர எடுக்குது. மேடத்துக்கு பொருள் வாங்கும்போதே மேடம் காசுலேயே இந்த கப் கேக் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்தமாரி கேக்கு 4 வரும், ரூபா தினார். செம்ம சாஃப்டாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ஒரு பண்ணு தான் பிரேக்ஃபாஸ்ட்டு. சாப்பிட்டு வெயிட் பண்ணுவோம். இன்றைக்கி வீக்கெண்டாக இருக்கிறதால பசங்களுக்கு 1 மணிக்கெலாம் முடிஞ்சிடும். சீக்கிரமாக ஸ்கூலும் கிளம்பி போனோம். பசங்களை இட்டுன்னு போய் வீட்டில் விட்டு மேடம் சலூன் இட்டுன்னு வந்துட்டாங்க. வீக்கெண்ட் ஆனால் இது ஒரு தொழிலாக இருக்குது. சலூன்னு அப்படி என்ன தான் மேக்கப் பண்ணுறாங்களோ, என்ன தான் இதுவாகுது. இங்கே இந்த சலூனுக்கு வரது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 நிமிஷம், அதிகபட்சம் போனால் ஒரு 13-14 நிமிஷம். அந்த சுபாஷ் ஆலமில் இருக்கிற சலூனுக்கு இட்டுன்னு போனால் தான் 40 நிமிஷம். அதுதான் கொஞ்சம் கடுப்பு. அதேமாரி இங்கே வந்தால் 1 மணி நேரம் கன்ஃபார்ம் வெயிட்டிங். இந்த சலூனுக்கு வந்தால் இப்போ 1:30 மணி ஆகுது. 2:30 மணி 3 மணிக்கு வீட்டுக்கு போவோம். 3 மணிக்கு போய் சாப்பிடுவோம். வெயிட் பண்ணுவோம். லஞ்சு என்ன வந்துருக்குன்னு பார்க்கலாமா? சாப்பாடு, சிக்கன், உருளைக்கிழங்கு போட்டு தக்கூஸ் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் கீழே ஊற்றிக்கிச்சு. கொஞ்சமாக பிசைஞ்சி சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் இருக்குது, சாப்பிடுவோம். என்ன தான் காலையில் வேலை ஆரம்பிக்கும் போது கஷ்டமாக ஆரம்பித்தாலும் மதியத்துக்கு மேலே வேலையே வரல. சும்மா தான் உக்காந்துக்கந்தேன். பயந்துனே இருந்த மணி 8 மணி 8:30 மணி ஆகும்போதெல்லாம் ஐயோ ஓனர் ஃப்ரெண்டு வருவாங்களா, பார்ட்டி நடக்குமா, நம்மளை விடிய கண்ணு முழிக்க வைக்க போகிறாங்கன்னு நினச்சினே இருந்தேன். கரெக்டாக ஓனர் வெளியே வந்து குமார்னு கூப்பிட்டாரு. மனசு பக்குன்னு அடிச்சிச்சு. வண்டி சாவி கூடு அப்படின்ட்டு வாங்கின்னு கிளம்பிட்டாரு பசங்களேட்டுன்னு. பார்ட்டி நடக்கலை. மேடம் வந்து அவங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டாங்க. அதனால் அதுவும் வேலையும் இல்லை. பையனும் வெளியே போயிட்டான். நான் ரொம்ப பயந்தேன், பார்ட்டி நடந்துருமா. ஏன்னா அந்த ஒரு நாள் தூங்காமல் இருந்தது. இன்னும் எனக்கு அப்படியே அந்த மைண்ட் இதுவாகவே இருக்குது. 2-3 நாளாக உடம்பு டயர்டாகவே இருக்குது. டிரைவருங்களுக்கே தெரியும் இந்த தூங்காமல் கஷ்டப்படுற வேலை உடம்பு எப்படி கெடும் அப்படின்ட்டு.
சரி ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டேன், டின்னர் கொடுத்தாங்க, அந்த வீடியோவை ஷார்ட்ஸாக எடுத்துட்டேன். படுத்து தூங்கணும், எந்த தகவலும் இல்லை. வேலை எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வெளிநாட்டில் டிரைவர் வேலை யாருன்னா செஞ்சால் உங்களுக்கு வேலை எப்படி போகுதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.